யார் அவன்? என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? மகா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே மகா? ஒன்னும் ஆகலக்கா. ஷிஷு, இந்த காயத்தை பார்த்தா இன்னும் டென்ஷன் ஆயிடுவாளே. நல்ல வேலை தரும், நீ கரெக்டான டைமுக்கு வந்த. நீ மட்டும் இல்லனா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாரு. எவனோ ஒருத்தன் என் கண்ணு முன்னாடி மகாவை கடத்திட்டு போறத பார்த்ததும் நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? சரி மகா, யார் இவன்? எதுக்கு உன்னை கடத்தினா? என்ன இப்படி பாக்குற? அவன் உனக்கு தெரியுமா தெரியாதா? திரு, யார் அவன்? உன்னை போய் கேட்டேன் பாரு, உனக்கு தெரியாதுல? ஏய் மகா, நான் கேட்டதும் காதுல விழுந்துச்சா இல்லையா? அவன் எதுக்கு உன்னை கடத்தணும்? திரு, நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், இவ பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. ஏ மகா, மார்க்கெட்ல அவன் உன்னை கடத்தவும் நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? நல்ல வேலை தற்செயலா நீ உன் லைவ் லொகேஷனை ஷேர் பண்ணிருந்த. இல்லனா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? யார் அவ மகா? மகா, அது அது வந்துக்கா. ஆமா, எதுக்கு நீ இவ்ளோ யோசிக்கிற? ஏன் கிட்ட கூட நீ எதுவும் சொல்ல மாட்டியா? அது நான் என்னன்னு சொல்றது? நான் எதையாவது சொல்லி உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா வேண்டாம்க்கா, அது உங்களால தாங்கிக்க முடியாது. எல்லா கஷ்டமும் என்னோட போகட்டும். ஓ, நீ யோசிக்கிறத பார்த்தா உனக்கு அவனை யாருன்னு தெரியும். ஆனா ஏன் கிட்ட சொல்றதுக்கு உனக்கு பிடிக்கல, அப்படிதானே? ஐயோ இல்லக்கா, அது வந்துக்கா. ஏன் மகா, நான் உன்னை என் தங்கச்சி மாதிரி தானே பாக்குறேன். உனக்கு ஒண்ணுனா நான் துடிச்சு போயிருவேன்னு தெரியும்ல. அப்படி இருந்தும் ஏன் கிட்ட கூட சொல்ல தயங்குற? பாத்தியா திரு, நான் தான் இவள தங்கச்சியா பாக்குறேன். ஆனா இவ என்ன அக்காவாவே நினைக்கல. இத்தனை நாள் நான் தான் தங்கச்சி தங்கச்சின்னு ஊறிக்கிட்டே இருந்தேன். நான் எவ்வளவு பெரிய லூசுல. ஐயோ அக்கா. திவ்யா, பொறுமையாரு, என்ன எதுன்னு கேட்கலாம். வேண்டாம் திரு, இவள பொறுத்த வரைக்கும் நான் யாரோ ஒருத்தி. அதான் அவ சொல்லாம இருக்கா. ஐயோ சத்தியமா அப்படியெல்லாம் இல்லக்கா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. நீ இப்படி நடந்துக்குவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல மகா. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங், குட் பை. அக்கா திவ்யா, அக்கா நான் சொல்றேன்க்கா. அக்கா நில்லுங்க. அக்கா ஏய் ஏய் மகா, அக்கா 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 ஒரு நிமிஷம். அக்கா அக்கா நான் சொல்லிடுறேன்க்கா. அக்கா நான் நடந்ததெல்லாம் சொல்றேன்க்கா, ப்ளீஸ்க்கா சொல்றேன்க்கா. அக்கா 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 நான் நடந்ததை சொல்றேன்க்கா, ப்ளீஸ்க்கா நான் சொல்றேன்க்கா. அக்கா 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 நான் சொல்றத கேளுங்கக்கா. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா. அக்கா அக்கா ஆட்டோ ஆட்டோ அண்ணா, அந்த காரை ஃபாலோ பண்ணனும்னா. ஏய் ஏய் மகா, ஏய் மகா, சொல்றத கேளு. ஏய் அவசரம் மகா, அவசரப்படாத, நான் சொல்றத கேளு. திவ்யா கிட்ட எதுவும் சொல்லிடாத, நான் பேசிக்கிறேன். இந்த நேரம் பார்த்து காரும் ஸ்டார்ட் ஆக மாட்டேது. திவ்யா கிட்ட ஏதோ உண்மையை சொல்லிட்டா. சூப்
சொல்லுங்கம்மா. சாமி, என் பையனோட ஜாதகத்தை ஒரு பெரிய ஜோசியர்கிட்ட காமிச்சு பார்த்தேன். அவரு பெரிய ஞானி. அவர் என் பையன் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பையனுக்கு இந்நேரம் கல்யாணம் ஆயிருக்கும்னு சொன்னாரு. ஆனா என் பையனை கேட்டா அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்றான். திரும்ப அவர்கிட்ட போய் கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கோஜமா இருக்கு. அதான் சாமி உங்ககிட்ட வந்திருக்கேன். நீங்க என் பையனோட ஜாதகத்தை பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லணும். ஏமா, ஏற்கனவே ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்து சொல்லியிருக்காருன்னு சொல்கிறீங்க. அதுவும் அவர் பெரிய ஞானின்னு வேற சொல்கிறீங்க. அப்படின்னா அவர் சொன்னதில் தப்பு இருக்க வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்கன்றதுக்காக நான் பார்த்து சொல்கிறேம்மா. அம்மா, அந்த சாமியார் சொன்னது எல்லாமே சரிதான். இந்த ஜாதகக்காரருக்கு கண்டிப்பா ஏற்கனவே கல்யாணம் ஆகி இருக்கணும். நானும் பல தடவை பார்த்துட்டேன். அப்படித்தான் இந்த கட்டம் சொல்லுதும்மா. ஆமாம்மா, உங்க பையனுக்கு நிச்சயமா கல்யாணம் ஆகி இருந்திருக்கணும். ஐயோ, சாமி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க தான் சாமி இந்த குழப்பத்துக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லணும். இதுல நான் முடிவு சொல்றதுக்கு எதுவும் இல்லைம்மா. நாம அந்த அம்மன் கிட்டே கேட்போம். அவ ஒருத்தியால தான் உங்க பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவை சொல்ல முடியும்.